நரி தேனரி ஷோ நரி வேற வழியில ஆர்ஜி பிரபா டேனா இப்ப எதுக்கு என் சிசியம் பேர் சொல்லி கூன்னு கூவிட்டு இருக்க? உன் சிசியனோட நான் கூப்பிடுற ஆசை இல்ல. நேற்று நைட் வந்து 8,000 காசு வாங்கிட்டு போனா காலையில தரனா என்ன கண்ணில் ஏசிக்கிறேன். இது 1000 ரூபா வாங்கினானா? ஆமா தமிழ்தா ரொம்ப அவசரம் காலையில காசு வந்துடும் தான கொடுக்கறோம்னா ஆளை சிக்கிறடா. என்ன டைம் வந்தா? சரியா டைம் தெரியல. ஒரு 9:30 இருந்து 10 இருக்கும். என்ன ட்ரெஸ் போட்டு வந்தா? வழக்கம் போலதான் ஒயிட் டிஷர்ட் ஒரு பிளாக் டவுசர். எதுல வந்தான்? இப்ப அதெல்லாம் எதுக்கு அவன் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லு. கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னாதான் அவன் எங்க இருக்கானே தெரிஞ்சுக்க முடியும். சோ இப்ப சொல்லு, அவன் புல்லட்ல வந்தானா சைக்கிள்ல வந்தானா? அது தெரியல. ஆனா அவன் கோயிலுக்குள்ள நடந்தா வந்தான். தனியா வந்தானா ஆளுங்களோட வந்தானா? ஐயோ அவன் தனியா தான் வந்தான். சில்லறையா காசு கேட்டோனா இல்ல நோட்டா காசு கேட்டானா? நீ இப்ப கேட்ட கேள்விக்கும் அவன் எங்க இருக்காங்கிறதுக்கு சம்பந்தம் இருக்கா? அவன் எங்க இருக்கான்னு கேட்டு சொல்ல மாட்டியா? இங்க பாரு, திரும்ப திரும்ப நான் வந்து ஒரே பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னாதான் அவன் எங்க இருக்கான்னு கேட்க முடியும். அதுக்கு தான் கேட்கறேன். சில்லறையா கொடுத்தியா இல்ல நோட்டா கொடுத்தியா? நான் காசே கொடுக்கலடா. ஏன் அவன் நேற்று நைட்டு கோயிலுக்கு வரலாம், அவன் என்னை பார்க்க வரலாம், அவன் அவசரமா காசு கேட்கல. மொத்தத்துல எனக்கு ஒண்ணுமே வரல. போறனே செய் எப்பாடி ஒருவனையோ போயிட்டான். சிசியா கட்டில் கடியில இருந்து மேலவா. நல்ல வேலை குருநாதா, எப்படியோ உங்க அண்ணன் கிட்ட தான் காப்பாத்தி விட்ட. சும்மாவா சொன்னாங்க வேலுண்டு வினை தீர்க்கன்ட்டு. இந்த வசனமெல்லாம் வேணாம். கோயிலுக்குன்னு போனா நீ உன் காசு உண்டியில போடணும். கடவுள்கிட்டே காசை வாங்கி செலவு பண்ணக்கூடாது. ஒவ்வொரு முறை உன்னை காப்பாத்துறது என் வேலை இல்ல. இத்தோட லாஸ்டே கிளம்பிடு. ஒரு 5000 மட்டும் கொடுத்தீங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன் முடிச்சுட்டு நீங்க சொன்ன மாதிரி இருந்துருவேன். இந்த மாதிரி ஏதாவது பேசுனா போனவனை கூட்டுருவேன், ஒரே நசுக்கு நசுக்கிடுவான். அப்புறம் பாத்துக்க. நன்றி மறவாத நல்ல மனம் போ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ண மாதிரி தான் எங்களால அடுத்தடுத்து பெரிய வீடியோஸ் ரெடி பண்ண முடியும்.